வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக දින උන්වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරන පිණිස நம்முடைய தேவன் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். අපේ දෙවියන් වහන්සේ අපිව මරණය දක්වාම මඟ පෙන්වනවා කියන මාතෘකාවෙන් උන්වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරන්න යනවා. ஆமென். ආමේන්. ஆண்டவர் எவ்வளவு காலம் வரைக்கும் நம்மை நடத்துவார்? කොච්චර කාලයක්ද උන්වහන්සේ අපිව මඟ පෙන්වන්නේ? ஆமென். ආමේன். ஒரு மனுஷனுடைய முடிவு எங்க இருக்குது? එක මිනිසෙක්ගේ අවසානයේ කොයිද තියෙන්නේ? எங்க இருக்குது? කොයිද තියෙන්නේ? மரணத்திலே. මරණය තුලේ. ஹalleluya. ஹalleluya. அப்ப தேவன் நமக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? එහෙනම් දෙවියන් වහන්සේ අපිට දෙන්නව පොරොන්දුව நான் කුමක්ද? உங்களை மரண பரியந்தம் நடத்துவேன். මම නුඹලාව මරණය දක්වාම මඟ පෙන්වනවා කියලා. ஆமென். ආමේன். கரங்களை உயர்த்தி ஆமென். ආමේன். அப்ப எங்களுடைய நம்பிக்கை நாங்கள் யார் பேரிலே வைக்க வேண்டும்? එහෙනම් අපේ ඇදහිල්ල අපි කවුරු මතද තබන්න ඕනේ? கர்த்தர் மீது. ස්වාමින් වහන්සේ මත. எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் 48வது அதிகாரத்திலே ගීතාවලිය 48 14வது வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 4 වෙනි පදයට අපි ආරෝහණය சங்கீதம் 48ஆம் அதிகாரம் ගීතාවලිය 48 14வது வசனம். 4 වෙනි පදය பழைய ஏற்பாட்டிலே 699வது பக்கம் வாசிப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஆமென். சிங்களே ஹalleluya. හලෙලූයා. இந்த இடத்திலே பக்தன் இவ்விதமாய் எழுதி வைத்திருக்கிறார். මේ ස්ථානයේ භක්තිවන්තයා මේ ආකාරය লীලා තියෙනවා. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? අපේ දෙවියන් වහන්සේ කොයි ආකාරයෙන් ඉන්නවද? அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். සදාකාලිකවම අපේ දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. அவர் சதா காலங்களிலும் தேவனா இருக்காரா? සදාකාලිකව අපේ දෙවියන් වහන්සේ ඉන්නවද? ஆமென். ආමේன். நேற்று தேவனாய் இருந்தார், ඊයේ දවසේදී අපේ දෙවියන් இன்றைக்கும் වහන්සේ. தேவனாய் இருக்கிறார், අද අපේ දෙවියන් වහන්සේ. நாளைக்கு அவர் தேவனாக இருப்பார். එදත් අපේ දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේன். இவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். අපේ දෙවියන් වහන්සේ සදාකාලිකව අපි සමග ඉන්නව දෙවියන් அவர் වහන්සේ. என்ன செய்வாரா? මොනවාද කරන්නේ? மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். මරණය දක්වාම අපිව මඟ පෙන්වන්නව දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. யார் எங்களை கைவிட்டாலும் அவர் எங்களை கைவிட மாட்டார். කවුරු අපිව අතෑරියොත් ස්වාමින් වහන්සේ අපිව අතාරින්නේ නැති இந்த දෙවියන් உலகத்தில் වහන්සේ. இருக்கிற எந்த ஒரு உறவுமே මේ ලෝකයේ තිබෙනව සෑම නෑකමක්ම ஒருவேளை அது குறிக்கப்பட்ட காலங்களா இருக்கலாம். යම් කිසි කාලයක් වල තමයි සීමාවක් වෙලා அதே போல තිබෙන්නේ. ஒருவேளை அவர்கள் மாறி போகலாம். සමහරක් විට ඒ අය වෙනස් වෙන්නත් அவங்களுடைய පුළුවන්. வாக்குகள் மாறி போகலாம். එයාගේ පොරොන්දු වෙනස් වෙන්නත් ஆனா පුළුවන්. நானும் நீங்கள ஆராதிக்கிற தேவன் නොමුත් මමත් ඔයගලන්ගොත් නමස්කාර කරනවා அவர் ஒரு දෙවියන් වහන්සේ. நாளும் மாறாதவராய் இருக்கிறார். උන්වහන්සේ සදාකාලිකව වෙනස් නොවන அவர் දෙවියන් கடைசி වහන්සේ. பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ අපි අන්තිම දක්වාම මඟ පෙන්වන්නව දෙවියන් වහන්සේ ඉන්නවා. ஆமென். ஆமென். ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம நேசிக்கிற அநேகர் இருக்கலாம். මේ ලෝකේ අපි ප්‍රේම කරන බොහෝ අය ඉන්න கணவன் පුළුවන්. மனைவி இருக்கலாம். ස්වාමි පුරුෂයා பிள்ளைகள் භාර්යාව ඉන්න பெற்றோர்கள் පුළුවන්. இருக்கலாம். දරුවන් දෙමව්පියන් ඉන්න சகோதர පුළුවන්. சகோதரிகள் இருக்கலாம். සහෝදර සහෝදරියන් ඉන්න ஆனா පුළුවන්. சில நேரத்துல அவங்களுடைய வழிநடத்தல் ஒருவேளை அவங்களுடைய அன்பு சில நேருடைய காரியங்கள் குறிக்கப்பட்ட காலங்களா இருக்கலாம். සමහරක් විට එයාගේ මඟ පෙන්වීම එයාගේ ප්‍රේමය අපිට යම් කිසි දවස් වෙනකම් පමණක් ஆனால் තියෙනවා. தேவன் நம்மை கடைசி பரியந்தம் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේ අන්තිම දක්වාම අපිව මඟ පෙන්වනවා කියලා උන්වහන්සේ අපිට පොරොන්දු වෙලා තිබෙනවා. நாங்கள் சில காரியங்களை பார்ப்போம் உதாரணத்துக்கூடாக. උදාහරණයක් වෙන්න ලෙස අපි සමහර දේවල් எடுத்துக்கொள்ளுங்க බලමු. ஆதியாகம புத்தகத்திலே පැති පොතේ 21வது அதிகாரத்திலே 21 වෙනි පරිච්ඡේදයේ 9வது 10வது வசனங்களை நாங்கள் வாசிப்போம். 9 වෙනි 10 වෙනි පදවල අපි කියමු. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் පැති 21 වෙනි පරිච්ඡේදයේ 9வது 10வது வசனங்கள் 9 වෙනි 10 වෙනි அது போல පදවල 14லிருந்து 16 வரை நாங்கள் வாசிப்போம். ඒ ආකාරයෙන් 14 සිට 16 දක්වාද අපි இந்த කියමු. பகுதிகளை நான் மறுபடியும் நாங்க வாசிக்கிற நேரத்திலே මේ කොටස් නැවත වාරයක් කියවන්නව நாங்கள் இன்னும் අවස්ථාවේදී சில காரியங்கள் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கிறது. තවත් දේවල් අපිට තේරුම් ගන්න පුළුවන්ව තිබෙනවා. வாசிங்க 21ஆம் அதிகாரத்துல 9லிருந்து 10 வரைக்கும். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளு, இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை
என்றான். ஹalleluya හලෙලූයා ஹalleluya. හලෙලූයා எத்தனை பேருக்கு இந்த ஆபிரகாம் சாராள் ஆகாள் சரித்திரம் தெரியும்? කීදෙනෙකුට ආබ්‍රහම් සාරාලේ ආකාරයෙන් ආහාර ගෙන දන්නවද? இல்லையா? ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் பிள்ளை இல்லாது இருக்கும் பொழுது, ආබ්‍රහන්ගේ භාර්යාව සාරාලේ ආකාරයෙන් දරුවෙක් නැමතු වෙන ஆனால் தேவன் வாக்கு கொடுத்திருந்தால் அவனுக்கு பிள்ளையை கொடுப்பேன் என்று. දෙවියන් වහන්සේ පොරොන්දු වෙලා තිබුණා එයාට දරුවන් දෙනවා කියලා. ஆனால் சாராளுக்கு கொஞ்சம் அவசரம். නමුත් සාරාට ටිකක් අදිස්සි. அதனால் அவருடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்ததை நாங்கள் பார்க்கலாம். ඒ නිසා ඒ අයගේ වහල්කාරයෝ හිටපු ආහාරය එයාට කසාද එයාව දුන්න එක අපි දන්නවා. ஆமென். ආමේන්. இப்ப அவர்களுக்கு இஸ்மவேல் என்ற ஒரு மகன் பிறந்தான். ඒ අයට ඉස්මේල් කියන නාමයෙන් දරුවෙක් ඉපදුනා. ஆனால் கொஞ்ச காலங்கள் சென்ற பிறகு නමුත් ටික කාලයක් ගත වුණාන් தேவனுடைய පස්සේ வாக்குத்தத்தத்தின்படியாக දෙවියන් වහන්සේ පොරොන්දු වුණ පරිදිම சாராளுக்கு தேவன் ஈசாக்கை கொடுத்தார். සාරාට උන්වහන්සේ ඊශාක්ව දුන්නා. ஆமென். ආමේන්. இப்ப என்ன நடக்குது? දැන් මොනවද වෙන්නේ? குடும்பத்துல பிரச்சனை வருது. ඒ පවුල තුල ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. ஆமென். ආමේன். ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் இடையில காரியங்கள் நடக்கும் பொழுது, ඊසාටත් ඉස්මவேල්ටත් එක සමහරක් இப்ப දේවල් සිදු ஆபிரகாமை වෙන්නේ. கூப்பிட்டு சாராள் என்ன சொல்றாங்க? ආබ්‍රහම්ට කැඳවලා සාරා මොනවද කියන්නේ? இந்த ஆகாரை அவனுடைய பிள்ளையை இந்த வீட்ல இருந்து அனுப்பிவிட வேண்டும். ආහාරවද එයාගේ දරුවවද මේ නිවසේ ඉඳලා යවන්න ඕනේ කියලා. ஆமென். ආමේன். அது ஆபிரகாமுக்கு வேதம் சொல்றது துக்கமா இருந்தாலும், ඒක ආබ්‍රහම්ට දුකක් ලෙස තිබුණා කියලා ஆனால் උන්වහන්සේ ஆபிரகாம் කියනවා. ஒரு காரியத்தை செய்கிறார். නමුත් ආබ්‍රහම් එක දෙයක් කරනවා. வாசிங்க 14 வசனத்திலிருந்து 16 வரைக்கும். 14 සිට 16 දක්වා කියවන්න. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்திலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஹல்லேலூயா. හලෙලූයා. ஆபிரகாம் என்ன செய்றாரா? ආබ්‍රහම් මොනවද කරන්නේ? சொல்லுங்களேன். මොනවද කරන්නේ? இவளை அனுப்பிவிட சொல்லியாச்சு சாரா. එයාව යවන්න කියලා සාරා කිව්වා. ஆபிரகாம் என்ன செய்றாரா? දැන් ආබ්‍රහම් මොනවද அதிகாலையில කරන්නේ? எழும்பி අලියම නැකිట్లా அப்பத்தையும் ඒ රොටි රැගෙන ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து රාජනයක වතුර ஆகாரை දීලා தோளின் மேல வைத்து ආහාරගේ කර උඩ තබලා அவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி விடுறாரு. ඒ දෙදෙනාව යවනවා. ஆமென். ආමේන්. ஹல்லேலூயா. හලෙලූයා. எவ்வளவு அவருக்கு அப்பம் வச்சு இருந்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு அப்பத்தையும் එයාට කොච්චර කාලයක් තියාගෙන කන්න පුළුවන්ද ඒ ආකාරයේ රොටිද? ஒரு நாளைக்கு வச்சிருக்கலாம் இல்லையா? දවසක් තියාගන්න පුළුවන් වෙති. எவ்வளவு தண்ணி கொடுத்திருக்கலாம்? කොච්චරක් වතුර දීලා ඇතිද? ஒருவேளை முடிஞ்ச அளவுக்கு பட்டலோட தண்ணி கொடுத்திருக்கலாம். ඇකි ආකාරයෙන් බෝතලෙන් වතුර දීලා ඇති. கொடுத்து அனுப்பி விட்டுட்டாரு. එimhe දීලා යවුවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஆகார் என்ன செய்கிறாள்? ආහා මොනවද தன் කරන්නේ? பிள்ளையை எடுத்துக்கொண்டு මගේ දරුවාව දරගෙන வனாந்தரத்திலே அவள் அலைந்து திரிகிறாள். වනාන්තරයේ ආකාරයෙන් යනවා. ஆமென். ආමේන්. இப்ப அப்பமும் முடிஞ்சிருச்சு, රොටිත් ඉවර වුණා. தண்ணீரும் முடிஞ்சிருச்சு. වතුරත් ඉවර වුණා. இனி எங்கு போறது? දැන් කොහෙද யார் යන්නේ? எங்களை பராமரிப்பார்? කවුද අපිව எங்க බලාගන්නේ? நாங்க வாழ போகிறோம்? කොහෙද අපි ජීවත් වෙන්නේ? எனக்கு பிள்ளைக்கு என்ன நடக்க போகிறது? මගේ දරුවාට මොනවද සිදු වෙන්නේ? ஒன்றும் அறியாதவளாக කිසි දෙයක්ම ஒரு නොදනවද? கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில අත්හැරපු දාපු අවස්ථාවක அவ என்ன செய்றா? ஒரு மரத்தின் அடியில போய் பிள்ளையை விட்டு விட்டு ගහක යට ඒ දරුවව තබලා அவர் சொல்றா, பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியாது දරුවා මැරෙන එක මට දකින්න බෑ. அப்படின்னு சொல்லி அவள் சத்தமிட்டு அவள் அழுதாள். එහෙම කියලා කෑ ගාලා ඇඬුවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஒருவேளை ஆபிரகாம் மீது கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்திருப்பாள். ආබ්‍රහම් මත ටිකක් විශ්වාසයෙන් ඉන්න ඇති. சாராள் கடைசி பரியந்தம் பராமரிப்பாள் என்று நம்பி இருந்திருப்பாள். සාරා අන්තිම දක්වාම මම බලාගයි කියලා හිතලා ஆனால் ඇති. கடைசியிலே அவள் கைவிடப்படப்பட்டாள். නොමුත් අන්තිමේදී ඔහු අතහැරනු ලැබුණා. ஆமென். ආමේන්. அலைந்து திரிய ஆரம்பித்தாள். ඔය ආකාරයෙන් නොයෙකුත් என்ன ස්ථානවල ගියා. செய்வதென்று அறியாதவளா இருந்த பொழுது මොනවද කරන්නේ කියලා නොදැනුවත් හිටපු අවස්ථාවේදී வாசிப்போம் நாங்கள் அந்த அதிகாரத்திலே 17 18 வசனங்களை. 7 වෙනි 8 වෙනි පදවල් කියවමු. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து
அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. ஆகாருடைய பிள்ளையுடைய சத்தத்தை யாரு கேட்டா? ආහාරගේ ආණ්ඩ දරුවාගේ ආණ්ඩ කවුද ඇසුවේ? சொல்லுங்க, யாரு கேட்டா? කවුද ඇසුවේ? கர்த்தர் கேட்டார். ස්වාමින් වහන්සේ ඇසුවා. ஆண்டவர் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து தேவன் பேசுகிறார். දෙවියන් වහන්සේ ස්වර්ග රාජ්‍යේන්ද්‍රයන් වහන්සේ කතා කරනවා. ஆமென். ආමේන්. ஒரு மனிதன் விசாரிக்கிறது போல விசாரிக்கிறார். එක මිනිහෙක් විමසන්නා ආකාරයෙන් විමසනවා. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? ආහාර නුඹට මොනවාද සිදුවුනේ කියලා අහනවා. ஆமென். ආමේන්. உங்களுடைய எங்களுடைய பேர் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ඔබලන්ගේ මගේ නම උන්වහන්සේට දන්නවද නැද්ද? ஆமென். ආමේන්. யாருமே எங்களை பார்க்கல, කවුරුවත් අපි யாருமே බැලුවේ எங்களை නැහැ. விசாரிக்கல කවුරුවත් අපි විමසන්නේ அப்படி நினைக்கிறீங்களா? එහෙම හිතනවද? கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ ඔයගලන්ව දකින්න அங்க வனாந்தரத்துல எங்கேயோ ஒரு மூலையிலே அழுது கொண்டிருந்த ஆகாருடைய சத்தத்தை தேவன் கேட்டார். වනාන්තරයේ කොයිදෝ මුල්ලක අඬාගෙන හිටපු ආහාරගේ අඬ උන්වහන්සේ ඇසුවා. பேர் சொல்லி ஆகாரே என்று கூப்பிட்டார். නම කියලා උන්වහන්සේ ආහාර කියලා කතා කරා. ஆமென். ආමේන්. ஆண்டவர் என்ன சொன்னாரு? උන්වහන්සේ මොනවද කිව්වේ? பயப்படாதே. බය වෙන්න එපා. ஆமென். ආමේන්. கர்த்தருடைய பதில் என்னது? උන්වහන්සේගේ පිළිතුර කුමක්ද? எத்தனை பேர் அப்படி பயத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்க? කීදෙනෙක් බය වෙලා වාඩි වෙලා ඉන්නවද? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க. ළඟ ඉන්න අය දෙස බලලා කියන්න. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க. දෙවියන් වහන්සේ කියනවා බය වෙන්න එපා කියලා. ஆமென். ආමේன். நாங்க தனிமையிலே அல்ல. අපි තනියෙන් නෙවේ. ஆமென். ආමේன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ අපි සමගම ඉන්නවා. அவர் நம்மை நடத்துகிறவர், උන්වහන්සේ අපිව මඟ පෙන්වනවා. அவர் நம்மை விசாரிக்கிறவர், උන්වහන්සේ අපි විමසනවා. அவர் நமக்கு உதவி செய்கிறவர். උන්වහන්සේ අපිට උපකාර ஆகாரே කරනවා. பாஸ்டர், நீ பயப்படாதே. උන්වහන්සේ කියනවා බය වෙන්න එපා. உன்னுடைய பிள்ளையை கையில பிடித்துக் கொண்டு දරුවාව අල්ලගෙන நீ நடந்து போ. නුඹ යන්න කියලා කිව්වා. உன்னுடைய பிள்ளையை நான் என்ன செய்வேன்? නුඹගේ දරුවාව මම ஏன்னா, මොනවද அவனுக்கு இப்ப කරන්නේ? பெரிய கவலை எதுவா இருக்கும்? අයිකුවත් ආහාරගේ ලොකුම දුක කුමක්ද? என்னத்தை குறித்தா இருக்கும்? මොනගෙනද? பிள்ளையை குறித்து. දරුවා කෙරෙහි. இப்ப அவனுக்கு ஒரு தகப்பன் இல்ல, අයිකුවත් පියෙක් නැහැ. இப்ப எனக்கு ஒரு அடைக்கலம் இல்ல, මට දැන් රක්ෂස්ථානයක් නැහැ. எங்களுக்கு என்ன ஆக போகிறது? අපිට මොනවද සිදු වෙන්නේ? என் பிள்ளைக்கு என்ன ஆக போகிறது? මගේ දරුවාට කුමක්ද වෙන්නේ? கர்த்தர் சொல்றாரு, ස්වාමින් වහන්සේ நீ කියනවා பயப்படாதே. ඔබ බය වෙන්න එපා. அவனை ஒரு பெரிய ஜாதியாய் நான் மாற்றுவேன். ඔව්ව මහත් ජාතියක් ලෙස මම වෙනස් කරනවා කියලා. ஆமென். ආමේන්. செய்தாரா இல்லையா? උන්වහන්සේ කරාද නැද්ද? ஒரு பெரிய ஜாதியா இருக்கிறாங்களா? දැන් මහත් ජාතියක් ලෙස ඉන්නවද නැද්ද? இஸ்மவேலுடைய பரம்பரையில இருந்து வந்தவர்கள் தான் இஸ்லாமியர்கள். ඉස්මவேල්ගේ පරම්පරාවේ ආපු අය තමයි ඉස්ලාමිකවරුන්. ஆமென். ආමේන්. பெரிய ஒரு கூட்டமா இருக்கிறாங்களா இல்லையா? මහත් සෙනගක් ලෙස ඉන්නවද නැද්ද? ஆமென். ආමේன். தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். උන්වහන්සේගේ පොරොන්දුව ඉෂ්ට කරා. ஹalleluya. ஹalleluya. அவர் நம்மை கடைசி பரியந்த நடத்துகிற தேவன். අන්තිම දක්වාම මඟ පෙන්වන්නව. ஒருவேளை அவர் நம்பிக்கை வைத்திருந்த குடும்பம் அவளை இடையிலே கைவிட்டது. ඔව් ඒ ආකාරයෙන් විශ්වාසය තබලා තිබුණා වූ පවුලේ අය ඇව අතහැරියා. ஆமென். ආමේන්. ஆனா கர்த்தர் கூப்பிட்டாரு, නුඹත් ස්වාමින් கர்த்தர் වහන්සේට பேசினாரு, උන්වහන්සේ කතා கர்த்தர் කරා. பலப்படுத்தினாரு, උන්වහන්සේ ශක්තිමත් කරා. கர்த்தர் நடத்தினாரு. ආමේන්. ස්වාමින් වහන්සේ මඟ ஆமென். පෙන්වුවා. அவன் நினைச்சா முடிஞ்சு எல்லாம். එයා හිතුවා මට ඔක්කොම ඉවරයි நான் என்ன කියලා. செய்ய போகிறேன்? මම මොනවද කරන්න යන්නේ? ஆண்டவர் விடல, උන්වහන්සේ අතහැරියේ ஆண்டவர் නැහැ. நடத்துகிறார். උන්වහන්සේ මඟ පෙන්නනවා. ஹalleluya. ஹalleluya. யோபுடைய சரித்திரத்தை எடுப்பீர்களே ஆனால், யோபுගේ සිදුවීමද අපි බලනවා නම් யோபுக்கு எல்லாம் இருக்கும்போது எல்லாரும் அவனோட இருந்தார்கள். யோப்ට සෑම දෙයක්ම තියෙද්දි සෑම දෙනාම ඔහු සමග හිටියා. ஆமென். ආමේන්. இல்லையா? பிள்ளைகள் இருந்தாங்க, දරුවන් හිටියා. மனைவி கூட இருந்தாங்க, භාර්යාව එයා සමග சொத்து හිටියා. இருந்தது. වස්තු තිබුණා. இல்ல, எல்லாம் இருக்கும் பொழுது සෑම දෙයක්ම எல்லா තියෙද්දි ஜனங்களும் அவனோடு கூட இருந்தார்கள். සෑම සෙනගම ඔහු සමගම ஆனா හිටියා. எல்லாம் இழந்த பிறகு නමුත් සෑම දෙයක්ම අහිමුණායින් පස්සේ யோபோட யாருமே இல்ல. යෝබ් සමග කවුරුවත් නැහැ. ஆமென். ආමේන්. அவனோட மனைவி கூட இல்ல. භාර්යාවක් නැහැ. ஆமென். ආමේන්. உடன்படிக்கையின் மனைவி என்ன செஞ்சாங்க? ඒ ගිවිසුම් කරගත්තා වූ භාර්යාව මොනවද කරේ? என்ன உடன்படிக்கை பண்ணியிருப்பீங்க? මොනවද ඒ ආකාරයෙන් ගිවිසුම කරගන්න ඇත්තේ? இல்ல, கிறிஸ்தவ திருமணத்துலனா உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க. என்ன කිතුණු செஞ்சிருப்பாங்க? විවාහයේදී ඒ ආකාරයෙන් පොරොන්දු වෙනවා. இன்பத்திலும் துன்பத்திலும், සතුටේදීද ඒ ආකාරයෙන් දුකේදීද? சிலருக்கு இப்பதான் ஞாபகம் வருது, சுகத்திலும் துக்கத்திலும், සුවේදීද ඒ ආකාරයෙන් දුකේදීද? மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் මරණය අපිව වෙන් කරනකම්ම என்ன செய்ய மாட்டோம்? මොනවද කරන්නේ? ஒரு வீட்டு ஒரு பிரிய மாட்டோம். එකිනෙකින් එකිනෙක වෙන් වෙන්නේ. இப்ப மனைவி என்ன சொன்னா? யோபுடைய மனைவி දැන් භාර්යාව මොනවද කිව්වේ? යෝබ්ගේ භාර්යාව මොනවද කිව්වේ? சொல்லுங்க பாப்பா, என்ன சொன்னாங்க? මොනවද කිව්වේ? தேவனை தூஷித்து මාංශව දූෂණය කරලා ஜீவனை விடு, මේ ජීවනයේ දාතාරින් நீ இருக்கிறத விட செத்தா நல்லது. උඹ ඉන්නවට වැඩිය මැරෙන එක හොඳයි කියලා කිව්වා. ஆமென். ආමේන්. மனைவி சொல்றாங்க, භාර්යාව කියනවා நீ பேசாம செத்து போ උඹ அப்படின்னு. මැරෙන්න කියලා කියනවා. அப்படி சொல்லிட்டு அவளும் போய் விட்டா. ඒ ආකාරයෙන් කියලා ඈද ගියා. ஆமென். ආමේன். யோபுடைய நண்பர்கள் அவனை பார்க்க வராங்க. යෝබ්ගේ මිත්‍රයන් ඌව බලන්න அவங்க එනවා. வாசலுக்கு வந்து அங்க யோபுவை பார்த்த உடனே දොරකඩ ගාව ඇවිල්ලා යෝබ්ව දැක්ක විගසින්ම யோபு அடையாளமே இல்லாம இருக்கிறாரு. යෝබ්ගේ දැනගන්න
විදියක්ම නැති எலும்பும் ඉන්නවා. தோலுமா இருக்கிறாரு. ඒ ඇටකටු සමග ඉන්නවා. அவங்க ஒரு வாரம் கிட்ட நண்பர்கள் எல்லாம் ஒரு வார்த்தையும் அவங்க வாயில இருந்து வர இல்லையா. ඒ මිත්‍රයන්ට එක වචනයක්වත් ඒගොල්ලන්ගේ මුඛයෙන් පිටත් அப்படி වුණේ துக்கப்பட்டாங்க. නැහැ. දුකටපත් ஆனா වුණා. அது கொஞ்சத்துல என்ன செய்யறாங்கன்னா ඊට පස්සේ චුට්ට වෙලාවකින් என்ன நடக்குது, என்ன வசனம் சொல்லப்படுகிறது, වචනේ මොනවාද සඳහන් වෙන්නේ? ஒவ்வொருத்தரா யோபுக்கு விரோதமா பேசுறாங்க. එක්කෙනෙක් පස්සේ යාට විරුද්ධෙන් කතා நீ කරනවා. பாவம் செஞ்சிட்ட, ඔබ පාපය நீ කරා. அநியாயம் செஞ்சிட்ட, ඔබ අපරාධ කරා. கடவுளுக்கு உண்மையா இல்ல, ඔබ උන්වහන්සේට අවංක වුණේ නැහැ. உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும் போது நீ ஏழைகளுக்கு கொடுக்கல. ඔබට වස්තු තියෙද්දී නේ දිලිඳන්ට දුන්නේ. ஆமே. ආමේන්. நிறைய காரியங்களை அவனுக்கு துக்கப்படுத்துற வார்த்தைகளை பேசுகிறார்கள். බොහෝ වචන කතා කරා දුකටපත් වෙන ආකාරයේ. ஆமே. ආමේன். யோபு சொல்றாரு, நான் ஏழையை மறக்கல, යෝබ් කියනවා මම දිලිඳේව අමතක කරන්නේ விதவைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், මම ඒ ආකාරය වැඳපු திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறேன். අසරණ අයට මම උපකාර කරලා තිබෙනවා. அவன் செஞ்ச நிறைய காரியங்களை அவன் சொல்லுகிறான். ඔව් කරපු බොහෝ දේවල් ඔව් කියනවා. ஹalleluya. ආමේන්. ஆனா மனுஷர் என்ன சொல்றாங்க, නමුත් මනුෂ්‍යයන් මොනවද நீ කියන්නේ? பாவம் செஞ்சிட்ட, ඔබ පව් කරා. நீ பிழை செஞ்சிட்ட, වැරදි දේවල් அதனால කරා. தான் உனக்கு இந்த தண்டனை. ඒ නිසා තමයි නුඹට මේ දඬුවම කියලා. இப்படியாக எல்லாராலும் யோபு கைவிடப்படுகிறான். මේ ආකාරයේ සෑම දෙනා තුලින් යෝබ් අතරනු ලැබුණා. ஆமே. ආමේන්. கர்த்தர் கூட இருந்தாரா இல்லையா? ආමේන්. ස්වාමීන් වහන්සේ ඔහු සමග හිටියද නැද්ද? ஆமே. ආමේන්. இப்ப யோபும் ஆண்டவர் என்ற மாதிரி தனித்து விடப்படுகிறார்கள். යෝබුත් ස්වාමීන් වහන්සේත් පමණයි කියන ආකාරයෙන් තනිකම දැනුණා යාට. யோபோட தேவன் பேசுகிறார். යෝබ් සමග ස්වාමීන් වහන්සේ කතා நீங்க කරනවා. யோபு 38ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது යෝබ් 38 වෙනි පරිච්ඡේදයේ පටන් ගද්දී வாசிப்போமா 38 முதலாவது வசனம். 38 පළවෙනි පදය. யோபின் புத்தகம் 38வது அதிகாரத்துல යෝබ් 38 පළවෙනි පදය. இருக்க வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து, ஆமே, யாரு பேசுறா இப்ப யோபோட? කවුද කතා කරන්නේ යෝබ් සමග? கர்த்தர் பேசுறாரு. ස්වාමීන් වහන්සේ කතා கர்த்தர் කරනවා. கைவிடல, ස්වාමීන් වහන්සේ கர்த்தர் අතරියේ யோபு விட்டு விலகல்ல, ස්වාමීන් වහන්සේ යෝබ්ගෙන් ආකුනේ கர்த்தர் யோபோடு கூட பேசுகிறார். ස්වාමීන් වහන්සේ යෝබ් සමග කතා කරනවා. 40ஆம் அதிகாரத்துல 40 වෙනි முதலாம் පදයේදී வசனத்துல පළවෙනි පදයේදී பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரவாக என்று சொல்லப்படுகிறது. තවද ස්වාමීන් වහන්සේ යෝබ්ට උත්තර දෙමින් කියලා කියනවා. ஆமே. ආමේන්. அப்ப யார் யோபோட இருக்கிறா? එහෙනම් කවුද යෝබ් யார் සමග யோபோடு ඉන්නේ? பேசுகிறது? කවුද එන යෝබ් සමග කතා கர்த்தர் කරන්නේ? கைவிடல, ස්වාමීන් වහන්සේ கர்த்தர் விட்டு අතරියේ விலகல்ல, උන්වහන්සේ ආකුනේ கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரு, උන්වහන්සේ ඔහු සමගම கர்த்தர் அவரோடு ඉන්නවා. பேசுகிறாரு. උන්වහන්සේ ඔහු සමග කතා நாங்கள் කරනවා. கடைசி அதிகாரத்துக்கு வரும் பொழுது අපි අන්තිම පරිච්ඡේදයට එද්දී கர்த்தர் அவனுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார். ස්වාමීන් වහන්සේ ඔහුගේ වාර්තාවරණය වෙනස් கர்த்தர் කරනවා. அவனை ஆசீர்வதிக்கிறார். උන්වහන්සේ ඔහුට ආශිර්වාද කරනවා. ஆமென். ආමේන්. ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ආශිර්වාද කරාද නැද්ද? உயர்த்தினாரா இல்லையா? සස් කරාද නැද්ද? இப்ப எல்லாம் வாராங்க திருப்பி. දැන් සෑම දෙනාම නැවත එනවා. நிறைய gift எல்லாம் எடுத்துட்டு வாராங்க அவரை பார்க்க. බොහෝ තෑගි අරගෙන ඔහු බලන්න එනවා. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் யோபுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வதித்தார். යෝගේ මුල් කාලයට වඩා එයාගේ පසු කාලේ උන්වහන්සේ බොලෙස ආශිර්වාද කරා. ஆமென். ආමේන්. கர்த்தர் அவனை நடத்தினார். උන්වහන්සේ ඔහුව මඟ පෙන්නුවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. Hallelujah. சில நேரம் சில மனிதர்கள் எங்களை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கலாம். සමහරක් විට සමහර මනුෂ්‍යයන් අපිව තේරුම් නොගෙන ඉන්න எங்களை පුළුවන්. கைவிடலாம். අපිව අත්හරින්න எங்கள் පුළුවන්. விரோதமாய் பேசலாம். අපිට විරුද්ධෙන් කතා කරන්නත් පුළුවන්. ஆனால் கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. නමුත් ස්වාමීන් වහන්සේ කිසි විටක අපි අතාරින්නේ නැති දෙවියන් எவ்வளவு වහන්සේ. காலம் நடத்துவாரு? කොච්චර කාලයක්ද උන්වහන්සේ මඟ පෙන්වන්නේ? 30-40 வருஷமா? අවුරුදු 30ක් 40ක්ද? எவ்வளவு காலம் நடத்துவாரு? කොච්චර කාලයක්ද උන්වහන්සේ අපිව මඟ පෙන්වන්නේ? மரண பரியந்தம். ආමේන්. මරණය දක්වාම. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய காரியங்கள் ஒருவேளை குறிக்கப்பட்ட காலங்களா இருக்கலாம். මේ ලෝකේ ඉන්නව මනුෂ්‍යයන්ගේ කාරණාවල් නියමිත කාලයක් ஆனால் පමණක් වෙන්න என்னை පුළුවන්. உங்களை அழைத்த தேவன் නමුත් මාව උගලන්ව කැඳවපු அவர் දෙවියන් வாக்கு වහන්සේ பண்ணியிருக்கிறார். උන්වහන්සේ පොරොන්දු වෙලා எங்களை තිබෙනවා. மரண பரியந்தை அவர் நடத்துவார். අපිව මරණය දක්වාම கடைசி பரியந்த அவர் நடத்துவார். අන්තිම දක්වාම මඟ පෙන්නනවා. விசுவாசிக்கிறீங்களா? ආමේන්. විශ්වාස அப்படின்னா කරනවා. எங்களுடைய நம்பிக்கை நாங்க யார் மேல வைக்கணும்? එහෙනම් අපේ ඇදහිල්ල අපි කවුරු මතද சொல்லுங்க, யார் மேல තබන්නේ? வைக்கணும்? කවුරු මතද கர்த்தர் තබන්නේ? மேல. ආමේන්. ස්වාමින් වහන්සේ கர்த்தர் මත. கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்து ස්වාමින් වහන්සේ මත තමාගේ ඇදහිල්ල கர்த்தரே තබලා தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் ස්වාමින් වහන්සේ තම විශ්වාස කරනව මනුෂ්‍යයා யாரா இருக்கிறான்? කවුද? பாக்கியவான். භාග්‍යවන්තයා. ஹalleluya. හලෙලූයා. அவர் நம்மை நடத்துவார். උන්වහන්සේ අපිව මඟ சூழ்நிலைகள் පෙන්නනවා. எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நடத்துவார். ආමේන්. වාර්තාවර්ණය எங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கர்த்தர் நடத்துவார். අපේ ප්‍රශ්නය කොච්චර எங்கள் ලොකු தேவைகள் වුණත් எப்படிப்பட்டதா இருந்தாலும் கர்த்தர் අපේ நடத்துவார். උමනාව කොච්චර ආකාරයක කොයි எங்களை ආකාරයක பேர் තිබුණත් சொல்லி මඟ அழைத்து දෙනවා. அவர் ஆசீர்வதிக்கிற ආමේන්. தேவன். අපිට නම කියලා எங்களை කැඳ වෙලා பேர் சொல்லி ආශිර්වාද அழைத்து කරනවා. எங்களை பலப்படுத்துகிற தேவன். නම කියලා කැඳ වෙලා අපිව ශක්තිමත් කරනව දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. எனவே அவர் எங்களோடு கூட இருக்கிறார். උන්වහන්සේ අපි සමගම ඉන්නවා. ஆமென்.
ஆமென். கர்த்தரை விசுவாசிங்க, උන්වහන්සේව විශ්වාස அவருடைய කරන්න. வார்த்தையை விசுவாசிங்க. උන්වහන්සේගේ වචනේ විශ්වාස කරන්න. அவர் ஒருபோது கைவிட ආමේන්. மாட்டார். උන්වහන්සේ කවදාකවත් ඔයගලන්ව අත්හරින්නේ නැහැ. ஆமென். ஆமென். எல்லாரும்